ரவிக்குமார், நீங்க ஏற்கனவே பேசும்போது உங்க தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. எஸ், சொல்லுங்க. இல்ல, இதுல நம்ம பார்க்க வேண்டியது பாஜக இந்த சென்சஸை எடுக்க போறாங்களா இல்லையாங்கிறது தான். நான் சொல்ல வர்றது, இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த சென்சஸ் கேஸ்ட் சென்சஸை எடுக்க போறதே இல்லை. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எடுப்பாங்களா, அதை எடுத்து அதுக்கப்புறம் பயன்படுத்துவாங்களா, எடுக்க போவதில்லை. ஏன்னா நீங்க அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 246 வந்து சென்சஸ் எடுக்கிறதுக்கான பவரை வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. அது யூனியன் லிஸ்ட் பவர் லிஸ்ட்ல 69வது இடத்துல இருக்கு. இதுக்காக 1948ல ஒரு சட்டம் இருக்கு. ஆனால் இவ்வளவு இருந்ததுக்கு பிறகு 2011 சென்சஸ் 2021 சென்சஸ் எடுக்காத அரசு எந்த அரசு? பிஜேபி கவர்மெண்ட். இதுவரைக்கும் 4 ஆண்டுகளாக இதை எடுக்காத, இது எல்லாம் லீகல் ஆப்ளிகேஷன் இல்லையா? இது சட்டபூர்வமான கம்பல்ஷன் இல்லையா? இதையெல்லாம் இருந்தும் கூட இதை எடுக்காத ஒரு அரசாங்கம் பிஜேபி கவர்மெண்ட். எனவே சட்டத்தில் இருக்கிறது, அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறதே செய்யாத ஒரு அரசாங்கம். ஏதோ நாங்க அமைச்சரவையில முடிவெடுத்துட்டோம், அது எப்போ எடுப்போம்னு தெரியாது, அடுத்த தடவை எடுக்கும் போது நாங்க இதை சேர்த்து எடுக்கிறோம்னு சொன்னால் அது உடனே நம்ம என்ன உண்மையிலேயே பிஜேபி கவர்மெண்ட் இதுல கமிட்டடா இருக்குன்னா நம்ம கேட்க வேண்டியது உடனடியாக இந்த சென்சஸை எடுக்க. கொள்கை முடிவு எடுத்திருக்கிறாங்க. கொள்கை முடிவு எடுக்கும் போதே நாள் தேதி எல்லாத்தையும் சொல்லுவாங்களான்னு கேட்கிறாங்க. இல்ல, நீங்க இல்ல நாள் தேதி அவர் சொல்ல வேணாங்க. அவங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் வர்றேன். அடுத்தது மான்சூன் செஷன்ல இருக்குது. பார்லிமெண்ட் செஷன் ஜூலைல கூட போகுது. நீங்க மான்சூன் செஷன்ல இம்மிடியேட்டா ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இப்ப வந்து சென்சஸ் ஆக்ட் 1948ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து உடனடியாக சென்சஸ் எக்ஸர்சைஸ் ஆரம்பிங்க. இதை செய்வதற்கு நீங்க தயாரா? இதை கேட்கணும். முதல்ல நாம வந்து டிமாண்ட் பண்ணணும். நான் கேட்கிறேன், இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எல்லா கட்சியும் இதை கேட்கிறவர்கள், ஒன்றிய அரசு இதை செய்ய வேண்டும் என்று ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க உடனடியாக இதை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நாம இம்மிடியேட்டா கேட்க வேண்டியது. அடுத்தது நாம என்ன கேட்க வேண்டியது, இந்த சென்சஸ் பவரை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட்ல வந்து சர்வே பண்ணுங்கன்னா சர்வேவை அடிப்படையாக கொண்டு ரிசர்வேஷன்ல மாடிஃபை பண்ணலாம்னு ஏதாவது ஒரு கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கா? இது வரைக்கும் ஒரே ஒரு கோர்ட் தீர்ப்பு வந்திருக்குதா சர்வேவை அடிப்படையாக கொண்டு ரிசர்வேஷனை செய்வதற்கு? அது இல்லாத போது சென்சஸ் வேண்டும் என்று அவர்கள் கேட்கும் போது, சர்வே எடுத்த பீகாரையே அவங்க ரிஜெக்ட் பண்ணிய போது, அப்போ திரும்ப சர்வே எடுக்கண்டா. நீங்க ஏற்கனவே நீங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து வலியுறுத்திட்டு இருக்கீங்க. அதை தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்துவோம். நீங்க எப்பவும் வந்து யூனியன் கவர்மெண்ட் அதை செய்யாம இப்போ நாம கேட்க வேண்டிய, உண்மையிலேயே இதுல அக்கறை உள்ளவர்கள் கேட்க வேண்டியது, இம்மிடியட்டாக ஒன்றிய அரசு 1948 ஆக்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சென்சஸ் ஆக்டிவிட்டியை தொடங்குங்க. அப்புறம் சென்சஸ் பவரை நீங்க எடுக்கிறதா கொடுங்க, அதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க. இதை தான் நாம் டிமாண்ட் பண்ணணும். அதுக்கு நாம் தயாரா என்பதுதான் நான் முன்வைக்கிறேன்.